இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ். மாமா என்ன இது அசிங்கமா பனியன் போட்டுட்டு இருக்க? ஐயோ முதல்ல இத கழட்டு. பனியன் போட்டா அசிங்கமா? அடிக்கிற வெயிலுக்கு உடம்புலாம் எரியுதுடி, அதான் சட்டை போடாம இருக்கேன். அதுக்காக பனியன் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பியா? முதல்ல கழட்டு மாமா. டேய், பனியன் போட்டா தாண்டி நல்லா காத்தோட்டமா இருக்கு. இருக்கும் உனக்கு நல்ல காத்தோட்டமா தான் இருக்கும். உன்னை பாக்குறோம் பொண்டாட்டிக்கு தான் பத்திக்கிட்டு எரியும். நீ இப்படி பனியன் போட்டுக்கிட்டு இருந்த ஊர்ல இருக்க சிரிக்கிங்க கண்ணால ஊ மேலதான் இருக்கும். என்ன வேலை செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி தாண்டி ட்ரெஸ் பண்ண முடியும். வெயில் அதிகமா இருக்குன்னு இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியா? அது எப்படி உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நீயும் போட்டுக்கோடி, யார் வேணான்னு சொன்னா? இந்த வெதனவாதெல்லாம் என்கிட்ட பேசாத மாமா. முதல்ல இந்த பனியனை கழட்டு, இல்லனா நான் பனியனை கிழிச்சிடுவேன் மாமா. உன் பொசசிவ்னஸ் எதுல காட்டுதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. சட்டை போட்டா எரியுதுடி. உன்ன ஊர்ல இருக்க சிரிக்கிங்க எல்லாம் உடம்ப பார்த்து கண்ணு வைப்பாளுங்கன்னு சொல்றேன். நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன்ன எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு பிசாசு. நான் சாதா பிசாசு இல்ல மாமா, நீ சுத்தி வர பிசாசு. ஏய் ஆவிதுடி, அரேஞ்சி நவுந்து போ லூசு. வாங்கக்கா, என்ன வேணும்? இன்னும் வேற உன் கடையில சாமான வாங்கி என் காசை நான் அழிக்கணுமா? என்னக்கா சொல்றீங்க? என்ன அழிஞ்சது? தோ காலையில வாங்கிட்டு போன பால் காய்ச்சும் போதே கெட்டு போச்சு. கெட்டு போச்சா? இது வரைக்கும் வாங்கிட்டு போன யாரும் கம்ப்ளீட்டே பண்ணலையேக்கா. வாங்கிட்டு போனவங்க எல்லாம் பணக்காரரா இருப்பாங்க, நான் அப்படியா? இல்லாத குத்தம் இதோ கெட்டு போன பாலை தூக்கிட்டு ஓடி வரேன். அக்கா, கெட்டு போன எல்லா பால் பாக்கெட்டும் தான் கெட்டு போகணும். இப்படி ஒரு பால் பாக்கெட் மட்டும் கெட்டு போகாது. உங்க வீட்டு பாத்தத்துல 10 கித்த ஏதாவது ஒட்டிட்டு இருந்திருக்கும்ல. அடியாத்தி நல்லாதாமா பேசுற. 18 வருஷமா குடும்பம் நடத்துற பொம்பளைய பார்த்து பால் காய்ச்ச தெரியாதுன்னு சொல்றியா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. இது புது பால்கா, கெட்டு போக வாய்ப்பே இல்ல. பால் பாக்கெட்ட மாத்தி குடுக்க முடியாதுன்னா மாத்தி குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போமா. அதுக்கே இவ்ளோ போய் பேசுற? என் காசை எவ்வளவோ நாய்ங்க நக்கிட்டு போகுது, அதுல இதுவும் ஒண்ணு நினைச்சுக்கிறேன். என்னது நாயா? ஏங்கா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? போனா போகுதுன்னு மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் கூடவா தெரியாது? எப்ப வந்தாலும் சண்டை மட்டும் தான் போடுறீங்க. அன்னைக்கு நீங்க மறந்துட்டு பணத்தை தூக்கி எங்க மூஞ்சில விட்டுறீங்க. இப்போ நான் என்ன சொல்றீங்க? அதான் சரி வரலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு எங்க கடையில வந்து ஜாமான் வாங்குறீங்க? இங்க பாருங்கக்கா, நான் நல்ல பொருள் தான் வித்தேன். எல்லா பால் பாக்கெட்டும் கெட்டு போனாதான் கம்பெனி மிஸ்டேக். ஒரு பால் பாக்கெட் கெட்டு போனதுக்கெல்லாம் மாத்தி தர முடியாது. நீங்க எங்க வேணாலும் போய் கத்திக்கோங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, காலி பண்ணுங்க. ஏ ஷாலினி, என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க அவங்கள? நான் சொல்றேன் கடைக்காரரே, பால் கெட்டு போச்சு மாத்தி குடுமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க கடையில வந்து எதுக்கு சாமான் வாங்குறீங்கன்னு கேக்குறா உன் பொண்டாட்டி. அப்பா, என்ன வாய்க்கா உங்க வாய்? இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. எங்களை நான் என்ன சொல்லல? அன்னைக்கு நீங்க மறந்துட்டு காசு தூக்கி எங்க மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு சாப விடுறீங்க. இப்ப நான் என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட ஏச்சி பேச்சு வாங்குறதுக்கு தான் நாங்க கடை வச்சு நடத்துறோமா? ஏ ஷாலினி, சும்மா இரு ஷாலினி. விடு மாமா, நமக்கும் பேச தெரியும்னு அடிக்கடி காமிச்சாதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சரி வரும். வியாபாரம் போயிரும் விட்டா ஓவரா தான் பேசுவாங்க. சரி, நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். உள்ள போ. விடு மாமா, இன்னைக்கு 2ல 1 நான் பார்க்க தான் போறேன். ஷாலினி உள்ள போ, தயவு செஞ்சு எனக்காக போ. அக்கா, புது பால் தான்க்கா, வெயில் காலம்ல அதான் சீக்கிரம் கெட்டுருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? நஷ்டம்தான். வியாபாரம்னாலே நஷ்டம் வரதாக்கா செய்யும். பரவாயில்லக்கா, இன்னைக்கு 10 பாக்கெட் பால் கம்மியா வித்துதான் நினைச்சுக்கிறேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன்க்கா, அடுத்த தடவை இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கக்கா. நீங்க பேசிட்டு போயிடுவீங்க, ஆனா அது நாள் முழுக்க என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்களும் மனுஷங்க தான். போயிட்டு வாங்க. மாமா சொல்லுவோம் நரமா. ஐயோ, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. எப்படி ஆரம்பிச்சாலும் திட்டு தான் வாங்க போறோம். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. என்ன வேணும்னு சொல்லு. கேட்டுருச்சா? கேட்டுருச்சுடி. அவ்வளவு சத்தமா தான் கேட்டுச்சு. அடச்சி, என்ன வேணும்னு சொல்லி தொலை. என்ன மாமா சொல்லி தொலைன்னு சொல்ற? அன்பா கேளு. சொல்லி தொலை செல்லம். இல்ல மாமா, கம்மல் உடைஞ்சிருச்சு, மாத்தி கூட. ஆரம்பிச்சியா? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி 4 காசு சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா மூக்கு வேத்துருமா உனக்கு. அதுக்குள்ள செலவுன்னு தூக்கிட்டு வந்துருவேன். மாமா மாமா வாங்கி கொடு மாமா. ஏய் போடி, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. உன்னையவா உடைக்க சொன்னா?
என்ன பேச வைக்காத மாமா. கம்மல் ஒண்ணு தானா உடையல. நீ மட்டும் தனமா கட்டி பிடிச்சனால தான் உடைஞ்சிச்சு. பாடா நீ உடைச்சிட்டு பழைய ஏமால போடுறியா? ஆமா, நீ அப்படி கட்டி பிடிச்சனால தானே உடைஞ்சிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. மரியாதையா மாத்தி கொடு. ஏய் முடியாதுடி. மாமா மாமா அட்லீஸ்ட் 10 வச்சாவது குடு மாமா. இந்த 10 வச்சாச்சு, எடுத்து கிளம்பு. ஏய் என்னடி முறைக்கிற? பொடி. ஒரு பக்கம் கம்மல் போட்டு இன்னொரு பக்கம் கம்மல் இல்லாமலே இருக்கேன். கடைக்கு வர யாராச்சும் பார்த்து கேட்கட்டும். அப்போ நீ கட்டி பிடிச்சனாலதான் கம்மல் உடஞ்சிச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லி உமானத்துக்கு கப்பல் ஏத்துற நான் இல்லைன்னு பாரு. சொல்லிக்கோடி. ஏமா 1 கிலோ தூளுப்பு தாங்க. சரிக்கா. என்னம்மா காதுல கம்மல் காணோம், எங்கேயாச்சும் தொலைச்சிட்டியா? தொலைக்கெல்லாம் இல்லக்கா, இவரே நேத்து நைட். ஐயோ சொல்லாதடி. உனரமா புதுசு 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 வாங்கி தரடி. வித்தியாசமா பிளாக்மெயில் பண்ற. உங்களுக்கு என்ன வேணும்? 1 கிலோ தூளுப்பு. நானே போய் எடுத்துட்டு வரேன். ஏ மாமா, என்னடி நீ சரக்குலாம் அடிக்க மாட்டியா? சரக்கா? ஒரு குட் பாய பார்த்து நான்சென்ஸ் மாதிரி கேள்வி கேக்குற? நானா சரக்கு அடிக்க மாட்டேன். அப்படியா? ஏய் என்ன தெரியாத மாதிரி கேக்குற? என் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கியே, என்னைக்காச்சும் நான் சரக்கு அடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேனா? இல்ல, நீ இதுக்கு முன்னாடி சரக்கே அடிச்சது இல்லையா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் சரக்கு அடிக்கிறதே நிப்பாட்டிட்டியா? சரக்க தொட்டது கூட கிடையாது. ஏன் மாமா, பசங்கனாலே சரக்கு அடிப்பாங்களே, நீ ஏன் சரக்கு அடிக்க மாட்ட? எல்லா பசங்களும் சரக்கு அடிக்க மாட்டாங்க, நானும் சரக்கு அடிக்க மாட்டேன். ஏன் இப்பெல்லாம் பொண்ணுங்க கூட தான் சரக்கு அடிக்கிறாங்க, அப்ப நீ சரக்கு அடிக்க வேண்டியதானே? யார் சொன்னா நான் சரக்கு அடிப்பேனே? என்னடி சொல்ற? ஆமா மாமா, நான் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் சரக்கு அடிச்சிருக்கேன். அடி பாவி, ஒண்ணு போய் நல்ல பொண்ணு நினைச்சேடி. நான் நல்ல பொண்ணுதான், சரக்கு அடிச்சா கெட்ட பொண்ணு ஆயிடுவோமா? சரி அதை விடு மாமா, நீயும் நானும் சேர்ந்து ஒரு நாள் சரக்கு அடிப்போமா? போடிட்ட, சரக்கு அடிக்கிறதுலாம் தப்பு. மாமா மாமா ஒரே ஒரு தடவை மாமா, நான் தானே கேக்குறேன் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய் ஷாலினி, வர வர உனக்கு எது எது விளையாடுறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. மாமா ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். சரி ஓகே, ப்ளீஸ். உனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் சரக்கு அடிக்கிறேன். நீ ஆசைப்படுறன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன். சரியா? போய் வாங்கிட்டு வா. போ, நல்ல ஃப்ரெண்டா வாங்கிட்டு வா. ஏண்டி அடிக்கிற? இந்த மாதிரி 1000 தீய சக்திகள் வந்து உன்னை சரக்கு அடிக்க சொல்லி தூண்டும். யார் வந்து மைண்ட் வாஷ் பண்ணாலும் நீ சரக்கு அடிக்க கூடாது. எனக்கு தெரியாம என்னைக்காச்சும் சரக்கு அடிச்ச கொன்னுடுவேன் உன்னை. சரக்கு அடிப்பாராம்ல சரக்கு. அடி பாவி, நான் பாட்டுக்கு அனுமானேன்னு அமைதியா தாண்டி இருந்தேன். என்ன போய் ட்ரிகர் பண்ணி. ஏய் சொல்லுங்க, என்ன வேணும்? தண்ணி பாட்டில் 1, 3 யூஸ் வந்த கிளாஸ், அப்புறம் 2 ரூபா ஊர்கா பாக்கெட். சரி ஓகே, அவ்வளவுதானே? சிகரெட் என்ன வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, சிகரெட் இல்ல. சரி, 2 10 ரூபா மிச்சர் பாக்கெட், அப்புறம் 2 விக்ஸ் மிட்டாய். அவ்வளவுதான். சரி இருங்க, கொண்டு வரேன். வாட்டர் பாட்டில், ஹால்ஸ், இதுல ஊறுகாய் இருக்கு, 3 கப்பு, அப்புறம் மிச்சர் பாக்கெட். மொத்தம் 49 ரூபா ஆயிடுச்சு. 49 ரூபாயா? ஓகே. அக்கா 45 ரூபா தான் இருக்கு, 4 ரூபா அப்புறம் தட்டுங்களா? ப்ளீஸ். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க மாமா, இங்க வா. மொத்தம் 49 ரூபா பில்லு, 4 ரூபா அப்புறமா தராராம். என்னன்னு கேளு. இந்த தம்பியா? ஆமா மாமா, 45 ரூபா தான் இருக்கான். பரவாயில்லப்பா, நீ அப்புறமா கொடு, நம்ம வேலை பையன் தான், பாத்துக்கலாம். ஓ அப்படியா? சரி சரி. அப்பா உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும்பா. உங்க அப்பா கிட்ட போய் ஷாலினி ஸ்டோர்ஸ் கண்ணன்னு சொல்லு, அவருக்கு என்ன நல்லாவே தெரியும். போன் பண்ணி உன கேட்டுக்க. சரக்கடிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா தெரிஞ்ச கடையிலே வந்து சைடிஸ்க்கு ஜமா ஆகிட்டனே. போய் வாங்கிட்டு வந்து தொலைவோட கேட்கலாங்களா? சமாளிப்போம். அண்ணா, நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க. வெயில் அதிகமா இருக்கா, அதான் தாக்கத்துக்கு தண்ணி பாக்கெட்ல வாங்கினேன். அப்புறம் இந்த மிச்சர் பாக்கெட்லாம் கிரிக்கெட் விளையாடுக்குள்ள பசங்களை பசிக்கும்ல, அதுக்காக தான் வாங்கினேன். இந்த விக்ஸ் மிட்டாய் வந்து தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, அதுக்காக தான் வாங்கினேன். இந்த ஊறுகாய் பாக்கெட்டு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக வாங்கினேன். சரி நான் வரட்டுங்களாண்ணா? அப்பாட்ட கேட்டதா சொல்றேன். இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்? ஐயோ அண்ணா, நான் யூஸ் அண்ட் த்ரோ கப் கேட்கலண்ணா, ஐஸ்கிரீம் கப் தான் கேட்டேன். அக்கா தான் மாத்தி எடுத்து வந்து கொடுத்துறாங்க. ஐயோ இல்ல, நீ யூஸ் அண்ட் த்ரோ கப் தான் கேட்ட. இல்லக்கா, நான் ஐஸ்கிரீம் கப் தான் கேட்டேன். இல்லனா ஒண்ணும் பரவாயில்லக்கா, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரிங்களா? இல்ல இல்ல வரேனா? ஏய் நில்லுப்பா, நீ தான் யூஸ் அண்ட் த்ரோ கப் கேட்ட. விடு ஷாலினி.
இல்ல மாமா, அவன் யூஸ் அண்ட் தான் கேட்டான். இப்ப அப்படியே பிளேட்ட மாத்திட்டான். அது ஒண்ணும் இல்ல ஷாலினி, தெரிஞ்சவங்க கடன் தெரியாம சரக்கு அடிக்கிறதுக்கு சைட் டிஷ்லாம் வாங்கிட்டான். கடைசியில தெரிஞ்சவங்க கடன் தெரிஞ்சதும் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு போயிட்டான். ஓ அப்படியா? அப்படித்தான். சரி நீ வேலையை பார், கப்பெடுத்து உள்ள வை. மாமா சாப்பிடு. வந்துச்சா? ஆமா நீ சாப்பிட்டியா? ஏய், ஒண்ணு இந்த பக்கம் ஆட்டு, இல்ல இந்த பக்கம் ஆட்டு. அது என்ன பிளஸ் கூறிட்டு போட்டு ஆட்டுற? நான் சாப்பிட்டேன் மாமா, நீ சாப்பிடு. சாப்பாடு, ஆமா மாமா. சாம்பாரு, அவ்வளவுதானா? வெறும் சாப்பாடு சாம்பார் மட்டும் தானா? கூட்டு பொரியலங்கடி? மாமா மாமா, நானும் சமைச்சுக்கிட்டே இருந்தேனா திடீர்னு கேஸ் தீந்துருச்சு மாமா. நானும் மாட்டுறேன் என்னால அந்த ரெகுலேட்டரை மாட்டவே முடியல மாமா. டைம் வேற ஆயிடுச்சு. அதனாலதான் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொண்டு வந்தேன். ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு மாமா. முடியாது. ப்ளீஸ் மாமா. ஏய், பயப்படாத. குக்கர் ஆப் இருக்கும்போது நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணோம்? குக்கர் ஆப்ல ஆர்டர் பண்ணா ஹெல்தியான வீட்டு சாப்பாடு டைரக்டா ஹோம் கிச்சன்ல இருந்து கிடைக்கும். சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்னு இந்த ஆப்போட சர்வீஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். வெறும் கூட்டு பொரியல் கூட இதுல ஆர்டர் பண்ணிக்கலாம். வெறும் கூட்டு பொரியல் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாமா? நம்மள நேரு இப்பவே ஆர்டர் பண்றேன். மாமா மாமா, எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணேன். நான் இன்னும் எதுவும் சாப்பிடல மாமா. அடி பாவி, நீயும் சாப்பிடலையா? அப்புறம் ஏன்டி போய் சொன்ன? இரு, உனக்கு சேர்த்து ஆர்டர் பண்றேன். வீட்லயே செய்யற பொடி, மாவு, ஊறுகாய், கேக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணவா? இல்ல அதெல்லாம் வேணாம் மாமா, கூட்டு பொரியல் மட்டும் போதும். சரி ஓகே, எனக்கு காசு மிச்சம். நினைத்தேன் வந்தாய், 100 வயது கேட்டேன் தந்தாய். அண்ணே நமக்கு கொஞ்சம் ஆசை மனது. வணக்கம்ங்க. என்னங்க உங்களை தனியாக கடையில் விட்டு பங்காளி எங்க போனாரு? ஏங்க எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கீங்க உருன்னு? உங்க மூஞ்சில சிரிப்பே வராதா? ஏங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? மூளை இருக்கா? ஏங்க உங்களுக்கு மூளை இருக்கான்னு கேட்கல. மூளை இருந்தா நீங்க பங்காளி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நான் கேட்டது இந்த ஆட்டு மூளை இருக்கான்னு கேட்டேன். இத பார்த்தா என்ன கசப்பு கடை மாதிரி இருக்கா? இல்ல, ஆனா வெளியில போர்டுல இங்க அனைத்து பொருள்களும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் போட்டுருந்துச்சா, அதான் மூளை இருக்கான்னு கேட்டேன். எல்லா பங்காளி, உனக்கு முன்னாடி வந்த எல்லா கஸ்டமருக்கும் மூளை இருந்துச்சு, உனக்கு தான் இல்ல மூளை. வாங்க பங்காளி, எப்படி இருக்கீங்க? அது நீங்க இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. செம்ம போரு. மூளை இருக்கான்னு கேட்டா அக்கா கிட்ட ஜோக் அடிச்சிட்டு இருந்தேன். அக்கா சிரிக்கவே இல்லை. ஆனா நான் ஜோக்ல அடிக்கல, உண்மையாவே உனக்கு மூளை இல்ல, அதத்தான் சொன்னேன். என்ன பங்காளி, என்ன கோவமாக்குறீங்களா? இன்னைக்கு நான் கோவமே பட மாட்டேன் பங்காளி. ஏன் சொல்லுங்க? சூடு சொரணை இருந்தா தானே கோவம் வரும். அதான் உனக்கு இல்லவே இல்லையா? கரெக்ட் தானே உணரமா? ஓ, அசிங்கப்படுத்துறீங்க. முன்னாடி மூளை இல்லாதன்னு சொன்னீங்க, இப்போ சூடு சொரணை இல்லைன்னு ஜாடமடே சொல்றீங்க. சரி, எனக்கு தான் சூடு சொரணை இல்லை, உங்களுக்கு தான் நிறையவே இருக்குமே சூடு சொரணை. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? மாசம் பிறந்த உடனே வாடகை எடுத்து வந்து என் வீட்டு முன்னாடி நாய் மாதிரி இருக்கணும். வாடகை கொடுற மயிறு அப்படின்னு கேட்டாதான் தெரியுங்களா பங்காளி? இனிமே 5ஆம் தேதி வாடகையை தம்பிகிட்ட கொடுத்துரு. பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? வாடகை எடுங்க. நான் அண்ணாச்சி மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது, கெட்டவன். வாடகை கொடுக்கலனா கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியும். எங்க தள்ளு தள்ளுறா. மாமா வேணாம் மாமா. மாமா வேணாம். மாமா வேணாம் மாமா. சொன்ன கேளு மாமா, வேணாம். என்ன பங்காளி ட்ரிகர் பண்றீங்களா? நான் கழுத்தை பிடிச்சி சொல்லி தள்ள மாட்டேன்னு ட்ரிகர் பண்றீங்க. டேய், பார்த்துக்கிட்டே இருக்க, கழுத்தை பிடிச்சி சொல்லி தள்ளு. டேய், வாடகை கொடுக்க வக்கில்ல சீனை போட்டுக்கிட்டு இருக்க. வாடகை கொடுறா. அண்ணாச்சி, இந்த கடைக்கார ஒரு ரவுடி பையன் பொறுக்கு பையன் அன்னைக்கு சொல்லிருக்கேன் நினைச்சு உங்ககிட்ட. என்னப்பாச்சு? தேதி 5க்கு மேல ஆச்சுன்னு சொல்லி வாடகை கேட்கலான்னு வந்தேன். கூட வந்த பச்சை மண்ணை போட்டு புரட்டி எடுத்துட்டான். அட நீ ஏன்பா இன்னும் கேட்காம அங்க போன? அந்த தம்பி காலையில என் வீட்டுக்கு வந்து இந்த மாச வாடகையை கொடுத்துட்டு போயிட்டான். வாடகை கொடுத்தான். அட ஆமாப்பா, இனிமே இன்னும் கேட்காம குண்டு கம்மட்டுக்கு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காத. அண்ணாச்சி, இந்த டைம் விட்டுறேன், அடுத்த டைம் பாத்துக்கிறேன். சரி அண்ணாச்சி, வச்சுருங்க. நான் இவனை சும்மா விடக்கூடாதுண்ணா. நீ ஊன்னு சொன்னா இவனை இங்கே இந்த இடத்துல பொழந்து எடுத்துடும். யார் நீ? வேண்டாம் குமரேசா, வாடகை கொடுத்தாச்சுனாலே சண்டை முடிச்சுன்னு அர்த்தம். வா போலாம். ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் எடுத்து வை. ஒத்த மாட்டு வடா. வர பங்காளி. நீ தான் மாட்டுவன்னு நினைச்சேன், மிஸ் ஆயிட்ட. நீ இன்னைக்கு வாங்க வேண்டிய அடியை தான் அவ வாங்கிட்டு போறான். என் மேலே கை வச்சிருந்தா முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். சுமாரா தாண்டி இருந்துச்சு.
நாளையில இருந்து நீயே சமைச்சுக்கோ போ. அண்ணி இந்தாங்க நான் கேசரி செஞ்சேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னது நீ கேசரி பண்ணியா? நான்லாம் கேசரி பண்ணக்கூடாதா? பண்ணலாம் ஆனா வீட்ல ரவையே இல்லையே, அப்புறம் எப்படி கேசரி? அதான் தீபி ஸ்பெஷல். இது நான் கோதுமையில செஞ்சது. அப்படியா? குடு. எப்படி இருக்கு? ஆனா வீட்ல கோதுமையும் இல்லையே. யாரு சொன்னா? அதான் ஷெல்ஃப்ல இருந்துச்சே. எனக்கு தெரியாம நம்ம வீட்டு ஷெல்ஃப்ல கோதுமையா? எப்படி? குட்ரி, என் தங்கச்சி முதல்ல ஆசையா சமைச்சு எடுத்து வந்திருக்கா. அதை சாப்பிட்டு என்கரேஜ் பண்ணாம கொஸ்டின் கேக்குறா. கொஸ்டின் சொன்ன கேளு. வேணாம் மாமா. ஓடி. அண்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நானே இன்னும் சாப்பிடல. முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். நானும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன் தரமாட்டியா? நீ மட்டும் தான் சாப்பிடுவியா? சரி பரவாயில்ல, கொஞ்சோண்டு அன்னைக்கு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடு. நான் நாளைக்கு வேற டிஷ் செஞ்சு எடுத்துட்டு வரேன். பாய் அண்ணி. பாய் அண்ணா. மாமா முழுங்கிடாத மாமா. இது கோதுமையில செஞ்ச கேசரி இல்ல, ஷெல்ஃப்ல சபீனா பாக்கெட் தான் இருந்துச்சு. உன் தங்கச்சி சபீனால கேசரி செஞ்சிருக்கா மாமா. என்ன அந்த பக்கம் நல்லா வேணும் மாமா உனக்கு. நான் ஹெல்தியா ஆக்கி போட்டு என் சமையல குறை சொல்வல. இப்ப தெரியுதா என் அருமை என்னன்னு? டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும். மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.